விட்டதுன்னு சொல்லல தானே விடையில தானே அது விடையில புறம்பா வச்சிருக்கு என்ன சொல்லுங்க விடையில தெரியும் கேட்கணும் விட்டது பிரச்சனையே முடியும் இப்போ ஐயா ஒரே அடியா எல்லாத்தையும் கேட்கணும் முதல் விட்டதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதை முடிச்ச பிறகு தான் பாதி ஒன்றத்தில் வந்து அதான் இப்போ ஹைக்க வந்துருக்கேன் இல்லை என்னென்ன இதில் That can be done, madam. That the command also agreed for that. we are already given this. Yeah, I know this access and this access because this road now the road is going in a public lands, no? Yeah. Then they need access this. Yeah. This road. here in the junction there's a small portion open this one Yeah, also. yeah. That can be done. That day he agreed. But only one command No. I've done that. We will slowly open this. That won't be a problem. main line you are not going to remove this line, no? We will. Sir, shall we discuss it with the commander? The commander is agree or not? For example, make a raji item. Everything you put item, yaage baahye release karna tiyenne, baahye dangdam release wala tiyenne. Yes, to keep a depth of 100 meters from road to because இல்ல அது சொல்லியாச்சு உங்களோட பிரச்சனை எல்லாம் உங்களோட டெண்டர்ல மேஜ அந்த முன்னாடி வெடிங்கால ஹாட்டி போடப்பட்டன உங்களை ஃப்ரீயா விட்டுவீங்க ஒன்று விளங்கி கொள்ளணும் முதலாக உங்களோட இப்பத்திய பிரசிடென்ட் வந்து அவர் பொறுப்படுத்த பிறகு தான் இந்த காணியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்க உங்களுக்கு காணி விடுவிக்கப்பட்டது இப்போ பிரசிடெண்டாக வந்த பிறகு அவராக இது யாரும் எடுக்கல அவராக முயற்சி எடுத்து இது மூன்றாவது முறையாக காணியை விடுவிச்சிருக்கு மூன்றாவது முறையாக விடுவிச்சிருக்கேன் அப்போ இப்போ அது மட்டும் இல்லை அவர் அவையோட காய்ச்சி கொண்டிருக்கேன் இந்த இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் ரெண்டும் இருக்குது ஒன்று பாதுகாப்பு அடுத்தது மக்களின் வாழ்க்கை ரெண்டு விஷயத்தையும் அவர் பார்க்கணும் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து உங்களோட பிரச்சனையிலே நாங்கள் அவருக்கு சொல்லி கொண்டிருக்கோம் அவையெல்லாம் பூரணமாக ஒத்துழைச்சு கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ திடீரென்று 230 ஏக்கர் விடுகிறதுன்றது அதுவும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் விடுகிறன்ற ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை ஆனால் அது நடந்திருக்குது எனவே நடந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சமாக இன்னும் முன்னோக்கி யோசிக்கணும் இல்லாது திடீரென்று வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா திடீரென்று எல்லாத்தையும் செய்யலாம் இன்றைக்கு இப்போ கேட்டிருக்கிறோம் காய்ச்சதுக்கு இந்த வீதிகளை விடுகிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் மற்றது நீங்கள் அதிகாலையில் வந்து உள்ளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் மற்ற சில விஷயங்கள் இந்த கமாண்டரோட கழிச்சு போட்டு ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனவே உங்களோட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறேன் எனவே அவர்களால் தீர்மானிக்க முடியாத விஷயங்களை நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போய் கதைப்போம் எனவே உங்களோட பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது என்னென்னா எல்லாருடைய பாதிப்பும் எங்களுக்கு தெரியும் அது கொஞ்சமாக நாங்கள் பார்ப்போம் என்று இதில் சொல்லிக்கணும் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை ஒருக்கா அரசாங்க அதிபர்கிட்டும் பிரதேச செயலாளர்கிட்டும் எழுதி கொடுங்க காய்ச்சலுக்கு தானே